ஆந்திராவிலும் கேரளாவிலும் அதற்கான உரிமை உண்டு. பணம்பால் இறக்குவதற்கு அனுமதியை இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக அரசில் மட்டும்தான் 1937 கூட்ட சட்டம் கல்வி மறுவு சட்டத்தை அடிப்படையில் இறக்கக்கூடாது என்று சொன்னது இதுவரைக்கும் அதை அனுமதிக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். பல பேர் பனை விவசாயிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த சமுதாயத்தை சார்ந்த நாங்களும் போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா அதற்கான அங்கீகாரம் தமிழக அரசு முன்வைத்து பனை விவசாயிகளுக்கு பணம்பால் இறக்குவதற்கு கல் இறக்கினால் மிக சீரம் சிறப்பாக இருக்கும் என்பது பனை விவசாயிகளுக்கு அடுத்த கட்டத்திற்கான அவர்கள் பிள்ளைகளுக்கும் அந்த குடும்பத்திற்கும் உயர்மட்டத்திற்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்று நான் கேட்டேன். நன்றி. இது சார்பா நீங்க அந்த துறையை சார்ந்த பார்த்தீங்கன்னா மனு இப்பதான் அரசியல்ல அவங்க வந்திருக்காங்க. இப்பதான் 2 மாதங்கள் ஆகிக்கொண்டு இன்னும் அடுத்த கட்டத்துக்கான எங்க சார்பாக அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைத்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, மதுரை நீதிமன்றத்துல இதற்கு தள்ளி இருக்கக்கூடாது என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள். ஆனால் இதுவரைக்கும் தமிழக அரசு அதை முன்வந்து அதற்கான விளக்கத்தை கொடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்துல பணம்பால் இறக்கினால் அதிகமான குடும்பங்கள் செல்வாக்காக பெற்று அதிக அளவில் வருவார்கள் என்பது தெரியும். பணம்பால் என்பது ஒரு உணவு பட்டியல தான் இருக்கு தவிர அது மருந்து கிடையாது. அரசியலமைப்பு சட்டத்தின் பணம்பால் என்பது உணவுப் பொருளாக தான் கருதப்படுகிறது. ஆனால் அதுவே தெரியாமல் சில பேர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டும் அல்லாமல் காலகட்டத்துல ஐயாவின் வாழ்க்கை வரலாறை சட்டமன்றத்தில் அவருடைய குழுவை எதிர்ப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். சௌமியா அன்புமணி அவர்கள் முதல் குரலாக சட்டமன்றத்தில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். என்னவென்றால் பாத்தீங்கன்னா, தன்னிகை திருத்தணியை மீட்டது எனது தாத்தா என்று அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார். திருத்தணிக்கு ஆணி வேறாக அது மீட்கிறதுக்கு போராடியவர் ஐயா மாப்போ சின்னான கிராமியார் என்பது அனைத்து தமிழ் மக்களுக்கும் தெரியும் என்பது தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்கள் பேசியதற்கு நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். தன்னிகை மட்டும் இல்ல, சென்னையின் தலைநகரமான சென்னையே அவர்தான் ஆந்திராவுடன் சவாலிட்டு மீட்டுக் கொடுத்தார். ஆந்திரா திருப்பதி நமக்கேன் என போய் கொண்டிருந்த போது வீட்டக்கார கிராமத்தை வெளியேறு என்றுதான் கூறினார் தவிர ஆப்போஸ் வெளியேறது அந்த காலத்தில் போறவில்லை. ஒரு சமூகம் என்று அடையாளமே தெரியாமல் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு எங்களுடைய சென்னைக்கு 75% கிராமியார்கள் தான் சென்னை முழுவதும் இருந்து கொண்டிருக்கிறது என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இன்று அதிகாரிகள் அரசியலிலும் எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் எந்த ஒரு அளவிலையும் அரசாங்க சட்டமன்றத்தில் போக முடியாம நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். மாண்புமிகு விஜய் அவர்கள் எங்கள் சமுதாயத்தை கொஞ்சம் உற்று நோக்க வேண்டும், எங்களுக்கான உரிமைகளை கொடுப்பார் என்று நாங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறோம்.